மார்ச் 26, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. கர்த்தரை தேடுங்கள், அவருடைய வார்த்தைகளை நினைவு கூறுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். Seek the Lord, remember his words, get blessings. 1 நாளாகமம் 16 அதிகாரம் 11 வசனம். First Chronicles chapter 16 verse 11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் கடவுளுடைய முகத்தை அனுதினமும் தேட வேண்டும். கடவுளை நாம் தேட வேண்டும் என வேதாகமம் நம்மை தொடர்ந்து அழைக்கிறது. பொதுவாக நம் தேடல்கள் நம் வாழ்க்கை தேவைகள் மற்றும் விருப்பங்களின் அடிப்படையிலே இருக்கிறது. நாம் நம் வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்கும் போது அல்லது நமக்கு தேவைப்படும் நேரங்களில் மட்டுமே தேவனை தேடுகிறோமா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் பல காரியங்களை அடிக்கடி மறந்து விடுகிறோம். நாம் பிரச்சனைகளை சந்திக்கும் போது நம் தகுதிக்கு மீறிய சவால்களை எதிர்கொள்கிறோம் என நாம் நினைக்கும் போது நம் மறதியானது அதிகரிக்கிறது. அப்படிப்பட்ட சமயங்களில் நாம் தேவனையும் அவர் கடந்த காலங்களில் செய்த அற்புதங்களையும் நினைவு கூறும்படி வேதாகமம் நம்மை அழைக்கிறது. தேவனை தேடாமல் இருப்பதற்கு நான் எந்த சாக்கு போக்கும் சொல்ல முடியாது. உன் முகத்தை அனுதினமும் தேடுகிற இருதயத்தை எனக்கு தாரும் கர்த்தாவே என்று நாம் சொல்லி ஜெபிப்போம். Look to the Lord and his strength, seek his face always. My dear brothers and sisters, we must seek God's face daily. The Bible constantly calls us to seek God. Generally, our searches are based on our life needs and wants. Think about whether we only seek God when we face problems in our lives or when we need it. We often forget many things. Our forgetfulness increases when we encounter problems, when we feel that we are facing challenges beyond our capabilities. At such times, the Bible calls us to remember God and his miracles in the past. I can make no excuses for not seeking God. Let's pray. Lord, give me a heart that seek your face daily. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோமப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்திக்கிறோமப்பா. அந்த நாளை கர்த்தனை தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, நன்மை செய்கிறவரே, இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, ஜீவனுள்ளவரே, ஜீவாதிபதியே, பரிசுத்தரே, ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா. கர்த்தாவே, உம்மை ஒவ்வொரு நாளும் நாங்கள் தேடுகிறவர்களாக, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நினைவு கூறுகிறவர்களாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அப்பா நாங்கள் வாழும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். எல்லா நாளும் எல்லா சமூக நேரத்திலும் அப்பா உம்முடைய சமூகத்தை நாங்கள் நித்தமும் தேடும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையை நாங்கள் நாடி அதை பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை தேடுவதிலே அப்பா நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, எல்லா நேரங்களிலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடுகிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்க்கையிலே தேவைகள் வரும்போது மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரே. எப்பொழுதும் ஆண்டவரே, இன்பத்திலும் துக்கத்திலும் ஆண்டவரே அப்பா, துன்பத்திலும் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக நாங்கள் காணப்பட நீர் ஆண்டவரே கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் நீர் ஆண்டவரே பதிலை தருகிறவராக இருக்கிறது ஆண்டவரே, விடுதலை தருகிறவராக இருக்கிறது ஆண்டவரே. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா. நன்றி அப்பா. அப்பா நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை முழுவதுமாக நம்முடைய சமூகத்து முன்பாக நாங்கள் ஊற்றுகிறோம் ஆண்டவரே. அப்பா ஒருபோதும் நாங்கள் பாவ வாழ்க்கைக்குள்ளாக போகாதபடிக்கு கர்த்தருடைய இரக்கத்தை முன்னிட்டு அப்பா உம்முடைய சமூகத்திலே நித்தமும் நாங்கள் ஆண்டவரே வழிநடத்தப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்மை தேடுகிற இருதயத்தை நீர் எங்களுக்கு நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாஞ்சித்து கதறுகிற ஆண்டவரே அந்த இருதயத்தை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு ஜெப ஆவியை எங்களுடைய உள்ளத்திலே நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். மற்றவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக காணப்பட, தேசத்திற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறவர்கள் நாங்கள் காணப்பட
அப்பா நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீர் மாற்றி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் எந்தெந்த பிரச்சனைகளை தடைகளை சந்திக்கிறார்களோ இந்த நாளிலே அந்த தடைகளை எடுத்து போட்டு அந்த பிரச்சனைகளை மாற்றி போட்டு அவருடைய உள்ளத்திலே ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நீர் வைத்து அவளை வழி நடத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தின் மத்தியிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பலனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பிறந்த நாட்களை பிள்ளைகள் காணும்படியாக நல்ல சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை பெற்றவர்கள் வாழும்படியாக நீடி ஆய் நாட்களை அவர் பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கும்படியாக நிற்கிற தாரம். திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக திருமண நாட்களை காணும்படியாக உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தாவே கணவனும் மனைவியும் இணைந்து கர்த்தரோடு வாழ்ந்து வளர்ந்திருக்கும்படியாக நிற்கிற தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா கிருபைகளையும் நன்மையும் தந்து வழிநடத்துவீராக. துதிகன மகிமை எல்லாம் முறைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.